வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகுமா, ஏன் மார்க்கு என்னோடய மார்க் போதுமா, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 கொஷின் தான் எல்லாரோட மனசுலையும் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கட் ஆஃப் பற்றி ஒரு ஃபுல் கிளாரிட்டி பார்க்கலாம். அண்டு ஒரு ஃபேக்காக எந்த ஒரு ஹோப்பும் யாருக்கும் கொடுக்காம, ஃபியரை வந்துட்டு க்ரியேட் பண்ணாமல் ஸோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு கட் ஆஃப்னு சொன்னாலே ஜாப் கன்ஃபார்ம்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. கட் ஆஃப் அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மார்க்கை, இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் வந்துட்டு உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு கூப்பிட போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா வேக்கன்சி வந்து 10 தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஇடி இல்லைனா வைவாக்கு வந்துட்டு 1.5 ரேஷியோ, அப்படி இல்லைனா 1.6 ரேஷியோ அந்த மாதிரி வந்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு 50லேருந்து 60 பேர் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவாங்க. 100 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பேர் தான் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ அந்த 50 பேரை ஃபில்ட்ரு பண்ணுற லைன் தான் வந்துட்டு கட் ஆஃப். கட் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபில்டர் லைன் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபைனல் கிடையாது, ஃபைனலாக டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ செலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு செலெக்ஷன் தான், லாஸ்ட்டாக உங்களை செலக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபைனல் ரேங்கிங். ஸோ இது வந்துட்டு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாதி கன்ஃபியூஷன் வந்துட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு 70 மார்க்குக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு ஸ்கோர் பண்ணாமல் நீங்கள் பிஇடி இல்லைனா வந்துட்டு வைவா, ஸோ வைவா வந்து நல்லா பண்ணியிருந்தாலுமே, பிஇடி நல்லா பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு ஃபைனல் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் மார்க்கு கம்மியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ பிஇடி பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஈஸின்னு நினைப்பீங்க நீங்கள். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு ரன்னிங்கோ இல்லை ஜம்ப்பு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தப்பாக ஃபெயில் ஆகிட்டிங்கனாலோ இல்லை டைமிங் இஷ்யூனால, ஸோ இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்குலேயும் வந்துட்டு உங்களுக்கு கட் ஆகும். ஸோ பிஇடி அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அது வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். நிறைய பேர் அது ஈஸின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரன்னிங், ஜம்பிங், அந்த டைம் அவங்க கொடுக்குற டைமிங்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு க்ராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ பிஇடினா ஈஸின்னு நினைக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் எதுக்குன்னா வைவாஸ்க்கு வந்துட்டு 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்னது மாதிரி தெரியும். ஆனால் வந்துட்டு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ரேங்கை டிசைட் பண்ணுற இடம். ஸோ அந்த 10 மார்க்ஸுன்றதை வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெஷல் மார்க்குக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் மார்க்னால் என்னென்னா இந்த என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் 5 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து தான் டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ரொம்ப பேர் மிஸ் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் மினிமம் எடுத்துருக்கணும். ரிட்டன் எக்ஸாமில் டிபார்ட்மெண்டல் பர்சனாக இருந்தீங்கன்னா 30 மார்க்ஸ் மினிமம் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ 25 மார்க் எடுத்தாலும் நீங்கள் 25 மினிமம்ன்றது பாஸ் மார்க்கு. நீங்கள் 24 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா மினிமம் மார்க்காவது நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இருந்தால் தான் ரிட்டன் எக்ஸாமில் மினிமம் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். அதே மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு
கட் ஆஃப் வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டிசைட் பண்ணுறது. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு டிசைட் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் வச்சு தான் அவங்க கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்தால் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். வேக்கன்சி கம்மி, கட் ஆஃப் வந்துட்டு வேக்கன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இயர் டு இயர் வந்துட்டு சேம் கட் ஆஃப் வந்து இருக்காது. ஸோ வேக்கன்சி அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா வேக்கன்சி பார்ப்பாங்க, எக்ஸாம் டஃப்பாக ஈஸியான்றது பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் அப்படின்றது டிசைட் ஆகும். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இப்போது எக்ஸாக்டாக அதே கட் ஆஃப் தான் வரும்னு கிடையாது. ஸோ வேறு கட் ஆஃப் வந்துட்டு வரலாம். இதில் சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 80+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி பிசி எம்பிசிக்கு வந்து 75+ இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 68+ அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஸோ சேஃப் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஇடி வைவாக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ சேஃப் ஸ்கோர் உங்களுக்கு இருக்குதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணாலே வந்துட்டு ஜாப் கன்ஃபார்ம்னு அப்படின்னு கிடையாது. ஃபைனல் செலெக்ஷன் டிபெண்ட் ஆகிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணினா உங்களோட டோட்டல் மார்க்ஸ் தான். பிஇடியில் வந்துட்டு நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸு, வைவாஸில் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங். ஸோ ரேங்கிங் வைஸ் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு மார்க் வந்துட்டு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேங்கிங்கில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மார்க்குனாலும் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் அதை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பிஇடியில் வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் நிறைய பேர் போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க்குமே அதுவுமே வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வைவாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியரோடு நீங்கள் போல்டாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதனாலையுமே மார்க்கு மிஸ் ஆகும். ஸோ ஃபியர், ஹெசிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரியும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டாக நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு வைவாஸில் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்துட்டு ஒரு ஈஸியான எக்ஸாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் டென்ஷன்னால் நிறைய பேர் வந்து டிப்ரெஷனுக்கு போகிறீங்க. ரிசல்ட்டு வர வரைக்கும் உங்களோட ஹோப் ப்ளஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமை வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுடைய மார்க்ஸு வித் உங்களோட கேட்டகரி என்ன அப்படின்றதையுமே போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் வீடியோ போடலாம். ஸோ பிஇடி அதே மாதிரி பிஇடி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட் ஆஃப் பற்றி நீங்கள் கொடுக்குற இந்த லிஸ்ட்டை வச்சு நான் வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் வீடியோஸ் மாதிரி போடலாம். ஸோ தேங்க்யூ.